எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம மட்டன் கீமா பிரியாணி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இந்த ரெசிபி நீங்க வீட்டில் ட்ரை பண்ணோம்னா மறக்காம இந்த வீடியோவை சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த பிரியாணி நம்ம குக்கர்ல தம் வச்சு பண்ண போறோங்க. அதுக்கு நம்ம முதல்ல அரிசியை வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் 1.5 கப் பாஸ்மதி ரைஸை 20 நிமிஷம் தண்ணியில ஊற வச்சு எடுத்திருக்கேன். நான் ரைஸ் குக்கர்ல வேக வைக்க போறேன். நீங்க நார்மலான பாத்திரத்திலயும் வேக வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு நான் 3 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். அரிசிக்கு தேவையான அளவு உப்பு இதுலயே ஆட் பண்ணிக்கங்க. அது கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி தழை, புதினா இலை, பிரியாணி இலை, எண்ணெய் 2 ஸ்பூன், அது போக நம்ம யூஸ் பண்ற ஸ்பைசஸ் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கொஞ்சம் சீரகம், மராட்டி மூக்கு, இது எல்லாத்தையும் நான் ஒரு துணியில கட்டி இது கூட சேர்த்துக்கிறேன். இதை இப்ப நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நீங்க பாத்திரத்துல வேக வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்க வேக வச்ச உடனே தண்ணியை ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு ரைஸ் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம கீமா வேக வச்சுக்கலாங்க. அதுக்கு ஒரு குக்கர்ல 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அது கூடவே 4 பெரிய வெங்காயம் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் நல்ல கோல்டன் பிரவுன் வர வரைக்கும் வதக்கிக்கங்க. இதுல பாதி வெங்காயம் நம்ம தம் போடுறதுக்காக எடுத்து, அதனால நான் 4 வெங்காயம் சேர்த்திருக்கேன். இப்ப பாருங்க, நல்லா கோல்டன் பிரவுன் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறமா இதுல இருந்து பாதி வெங்காயத்தை நான் எடுத்து வச்சுக்கிறேன். இதுல இப்போ 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். அடுத்து இதுல 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1 ஸ்பூன் ஜீரக பொடி, அப்புறம் 3 ஸ்பூன் பிரியாணி மசாலா இதுல ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து கோஹினூர் ஹைதராபாதி பிரியாணி மசாலா ஆட் பண்ணிருக்கேன். மசாலா நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா இது கூட 2 பச்சை மிளகாய், கொஞ்சமா கொத்தமல்லி, புதினா, 1/4 கப் தயிர் இது கூட சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்க 1/4 கிலோ மட்டன் கீமா இது கூட சேர்த்துக்கிறேங்க. ஜாஸ்தி தண்ணி சேர்த்த வேணாம். 1/2 கப் தண்ணி மட்டும் இது கூட சேர்த்துட்டு, ஒரு லெமனோட ஜூஸ் வந்து இது கூட சேர்த்துட்டு, கீமாக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா 3 விசில் கொடுத்து எடுத்துக்கங்க.
கீமா வெந்ததுக்கு அப்புறமா அதுல இருக்கிற தண்ணியை நான் தனியா எடுத்து வச்சிருக்கேன். பிரியாணியில எப்பவுமே ரைஸை விட கறியோட டேஸ்ட் கொஞ்சம் தூக்கலா இருக்கணுங்க. அப்பதான் பிரியாணி நல்லா இருக்கும் சாப்பிடும்போது. அதனால கீமால மிளகாய் பொடி, கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் பிரியாணி மசாலாவும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். ஃப்ரை பண்ணிட்டு பாதி கீமாவை நான் வெளியில எடுத்துட்டு குக்கர்லயே கீழே ஒரு லேயர் ஆஃப் கீமா ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன். இப்ப நம்ம வேக வச்சிருக்க பிரியாணி ரைஸை மேல ஒரு லேயர் ஃபில் பண்ணிக்கிறேன். பேலன்ஸ் இருக்க கீமாவை மேல சேர்த்திட்டு அது மேல ஒரு லேயர் ஆஃப் பிரியாணி ரைஸையும் ஃபில் பண்ணிக்கிறேன். இப்ப இதுல மட்டன் கீமா வேக வச்ச தண்ணிய மேல ஆட் பண்ணிக்கிறேன். இதுலயே கொஞ்சம் கொத்தமல்லி, நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க ஆனியன்ஸ், அதுக்கப்புறமா 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இப்ப குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு சூடான தவா மேல வச்சிருங்க. மீடியம் ஃப்ளேம்ல 10 நிமிஷமும் லோ ஃப்ளேம்ல 10 நிமிஷமும் தவா மேலேயே இருக்கட்டும். இப்ப 20 நிமிஷம் கழிச்சு சூப்பரான கீமா பிரியாணி ரெடி ஆயிருச்சு. கண்டிப்பா இந்த ரெசிபியை உங்க வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோவை உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிருங்க.